கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அவள் உங்களை உயர்த்துவார் என்று வேதத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் ரொம்ப தாழ்மை தேவை. தாழ்மை இல்லைன்னா அவன் ஒன்றும் இல்லை. வேதவசனம் அதிகமாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதிகாரத்தை சொல்லி ஆண்டவரை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ரொம்ப தாழ்த்தணும். வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு தாழ்மை கிடையாது. குடும்பத்துல தாழ்மை கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள தாழ்மை கிடையாது. பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையில தாழ்மை கிடையாது. சபையில தாழ்மை கிடையாது. உலகப்புறமான அன்மையான ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறவங்களுக்கு தாழ்மை கிடையாது. படிக்கிற இடங்கள்ல தாழ்மை கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ தாழ்மை அற்றவர்களாக அநேக ஜனங்க வாழ்க்கிறாங்க. ஒரு முன்னாலெல்லாம் ஒரு பெரியவர்களை கண்டா ரொம்ப தன்னை தாழ்த்துவாங்க. என்ன ஒரு ரொம்ப பெரியவர் வந்தாச்சுன்னா எந்திரிச்சு நிற்பாங்க. இப்படிலாம் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால இப்போ என்ன, அந்த ஒரு 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 தாழ்மையே இல்லை. என்ன அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்டாக தாழ்மை உங்களை உயர்த்தணும் ஆண்டவர் அப்படின்னா, கர்த்தருக்கு உண்டாக யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்துல எங்க வேதத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். யோசேப்பு வந்து பார்வோன் சமூகத்துல கொண்டு போறான், சிறையில இருந்து கொண்டு போறான். யோசேப்பு ஒரு சொப்பனாங்க ஆகிறான். அப்போது அவனோடு யோசேப்போடு கூட இருந்த சிறைச்சாலைகளில் இருந்த பானபாத்திரக்காரனும் சுவாம்பி காத்திரக்காரனும் பானபாத்திரக்காரன் வந்து பார்வன்ட்டு சொல்லுவான், அங்க மாதிரி நான் ஒரு வந்து ஜெயிலில் இருக்கும்போது அங்க ஒரு அருமையான ஒரு எபிரேய மனுஷனை கண்டேன், அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான்னு. அவனை அந்த சிறைச்சாலையிலிருந்து பார்வன் அழைத்து வந்து, நீ பெரிய சொப்பனம் சொல்லு, அர்த்தம் சொல்றியாம என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே பார்வனுக்கு மங்களகரமான வார்த்தையை உங்களுக்கு அருளி செய்வார் அப்படி என்று சொல்லுகிறான். மங்களகரமான காரியம் தேவனே எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்க. இந்த யோசேப்பு 13 வருஷம் புறம்பட்டவன். கடைசியில் அந்த 30வது வயதுல பார்வனுக்கு முன்பாக அவன் கொண்டு போறான். அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, நான் பெரிய ஞானி அல்ல, நான் பெரிய சொப்பனக்காரனுக்கு அர்த்தம் சொல்றது அல்ல, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல என்று சொல்லி தேவ பிள்ளைகே அவன் தாழ்த்துக்கிறான். பாருங்க, தாழ்த்துக்கிறான். ஒரு ராஜா முன்னாக தாழ்த்துக்கிறான். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்கிட்ட கிருபை இருக்கிறது என்று சொல்லி எத்தனை சகோதரர் எனக்கு முன்பாக சொன்னாங்க, என்கிட்ட கிருபை இருக்கிறது எல்லாம் இருக்கு. இன்னைக்கு அட்ரஸே இல்லாம போயிட்டான். எனக்கு ஆண்டவர் வரங்களை தந்திருக்கிறார், அதை தந்திருக்கிறார், இதை தந்திருக்கிறாரு, எல்லாம் ஒரு பெருமைய பணக்காரன் பெருமை பாராட்டினான், அட்ரஸே இல்லாம போயிட்டான். இன்னைக்கும் எத்தனையோ பணக்காரன் பெருமை உள்ளவனுக்கு எல்லாம் தாழ்மை இல்லாதவனெல்லாம் தேவன் அதமாக்கி போடுவார் தேவ பிள்ளையே. அப்ப யோசேப்பு தன்னை தாழ்த்துக்கிறான். பெரிய ஒரு இதாக காட்டல. தேவன் நம்மளோடு இருக்கிறார், எனக்கு ஞானத்தை தந்து இருக்கிறார், கிருபை தந்து இருக்கிறார், எவ்வளவு பெரிய சொப்பனங்களாம் நான் அர்த்தம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்ச நிமிர்த்திட்டு நிக்கல, தன்னை தாழ்த்துக்கிறான் தேவ பிள்ளைகளே. அதே போல உங்களுக்கு தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, தாழ்வா அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணான், தாழ்த்துக்கிறான். நான் அல்ல, தேவனே அருளி செய்வார். எனக்கு அருமையான இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க ராஜாக்கு முன்பாக ஒரு இடத்துல கூடும்போது, நான் அல்லப்பா, எனக்கு என் தேவன் தான் பெரிய காரியங்கள் செய்வார், நான் சாதாரண வேலைக்காரன், சாதாரண ஊழியக்காரன், தேவனே தான் அந்த காரியத்தை வாய்க்கப்படுவார் என்று சொல்லி உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்கே மோசே ஆரோனும் பார்வன்ட்டு நீ எந்த மட்டும் உன்னை தாழ்த்தாமல் நீ இருப்பாய் என்று சொல்கிறான். இந்த பார்வன் வந்து என்ன பண்ணல, தாழ்த்தலை. என்ன பண்ணல, பார்வன் வந்து என்ன பண்ணல, இது யோசேப்பு காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்த பார்வன். எபிரேய ஜனங்களை அவன் யோசேப்பு செய்த நன்மைகள்லாம் அறியாத ஒரு பார்வன் இவன் வந்துட்டான். இவன் வந்துட்டு என்ன பண்ணுகிறான், கர்த்தரை நான் அறியேனுங்கிறான். தாழ்மைப்பட நீ எந்த மட்டும் உன்னை தாழ்த்தாமல் இருப்பாய் என்று சொல்லுகிறான். அந்த அதுக்கு உள்ள பார்வனை, இந்த பார்வன் தன்னை தாழ்த்தாம போனதுனால எகிப்து தேசம் என்ன அழிவானது. இன்னைக்கு அநேகத்துல ஒரு ராஜா, ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், ஒரு மந்திரி, ஒரு எம்பி, எம்எல்ஏ
கவுன்சிலர், ஒரு வார்டு, அவன் தாழ்த்தணும். இல்லைன்னா அழிஞ்சு போகும் தேவப்பிள்ளை. தேசம் அழிஞ்சு போகும். தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய இந்திய பைரவ தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. பிடிவாதம் தன்னை தாழ்த்துறதுக்கு உதவி இல்லை. நான் வச்சதுதான் எல்லாம் எல்லாம். நீ தாழ்த்தாம போவ தேசம் கட்டமண்ணா போயிரும். தேசம் அழிந்து போகும் தேவப்பிள்ளைங்க. அதுக்கு உதாரணம் தேவப்பிள்ளைகளே, அங்கே எகிப்து தேசம் பார்வோன் தாழ்த்தாம போனதுனால எகிப்து தேசம் அழிந்து போனது. மந்திரிகள் சொல்லுகிறாங்க, சாஸ்திரிகள் சொல்லுகிறாங்க, அப்பமா அவன் தாழ்த்தல. இந்த எகிப்து தேசம் அழிகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவன் தாழ்த்தல. எனக்கு அருமையான தேவன், அநேகர் தாழ்த்தாம போனதாலதான் என்ன ஆகிறது, அங்க அழிவு வருகிறது. தேசத்துல அருமையான யாரா இருந்தாலும் சரி, அழிவு வர்றதுக்கு காரணம் பாவம். என்ன, இந்த இவன் ராஜா பார்வன் தாழ்த்தாம இருந்த காரணம் மக்களும் அழிந்து போறாங்க. அதனால ஒரு பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ ஒரு முதலமைச்சரை பாவம் பண்ணான தாழ்த்தலைன்னா அந்த மக்களும் அந்த பாடாத வேண்டியிருக்கார். எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ராஜாவா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம். கடவுளுக்கு உன்னை படைச்சவர்களாக நீ தாழ்த்தணும். நீ தாழ்த்தினாதான் ஆண்டவர் உன்னை அனுபவம் உயர்த்துவ தேவனாய் இருக்கிறார். இல்லைன்னா உன் தேசம் அழிஞ்சு போகும், உன் குடும்பம் அழிஞ்சு போகும், உன் தொழில் அழிஞ்சு போகும், உன் பட்டணம் அழிஞ்சு போகும், நீ இருக்கிற ஏரியா அழிஞ்சு போகும். தேவ பிள்ளைங்க, இந்த பார்வோன் தாழ்த்தாமை போனதுனால அங்க என்ன நடந்தது, எகிப்து தேசம் அழிந்து போனது. தேவனுடைய வல்லமை நிலைநாட்டினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உங்களை தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்கள், தாழ்த்துங்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள்ல பார்க்கிறோம் தேவ பிள்ளையே, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனங்கள்ல பார்க்கிறோம். என்ன, தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி அங்க வேதத்துல பார்க்கிறோம். என்ன பண்ணுங்கள், தாழ்மைப்படுங்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதே 22:4 பார்க்கிறோம், தாழ்மையை குறித்து பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாலமோன் ஞானி எழுதி வச்சிருக்கிறான். அவன் பெரிய ஞானி. அதனால அவன் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல என்ன இல்லை தாழ்த்தல பெரிய அவன். அதனால அவன் எழுதி வச்சிருக்கான். எல்லாத்தையும் அனுபவிச்சவன். என்ன, கிட்டத்தட்ட 1000 மண்டாட்டி இருந்தவன். ஆனாலும் என்ன பண்ண, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொல்கிறான், தேவ சமூகத்துல நீங்க தாழ்த்துங்கள் அப்படிங்கிறான். அப்போது மேன்மைப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல பார்க்கிறோம் தாழ்மைக்கு என்ன, அநேகர் தன்னை தாழ்த்துறது கிடையாது. தேவ பிள்ளைகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு 18:4, நீங்க இந்த சிறு பிள்ளையை போல தாழ்த்தா விட்டா என்னுடைய ராஜ்யத்துக்களை என்ன பண்ண மாட்டீர்கள், பிரவேசிக்க மாட்டீங்க. சிறு குழந்தைய போல உன்னை தாழ்த்து. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை சிறு குழந்தையை போல உன்னை தாழ்த்து. I can't நீ சிறு குழந்தைய போல உன்னை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். நீ தாழ்த்தலன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், என்ன உன்னை உயர்வுக்கு காரணமே உன்னை தாழ்மைப்படுத்துறது தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் தேவ பிள்ளைகளே, மத்தேயு 23:12 சொல்கிறார், தேவ பிள்ளைகளே நீங்க தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது உன்னை தாழ்த்து. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ இருக்கிற இடங்கள்ல உன்னை தாழ்த்து. மேல அதிகாரிகளுக்கு முன்பாக தாழ்த்து, உன் எஜமானுக்கு முன்பாக தாழ்த்து, உன் தகப்பனுக்கு முன்பாக தாழ்த்து. தேவ பிள்ளை தேசத்தை அதிகாரிகள் அந்த அதிபதிகளுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. படிக்கிற இடங்களை உன்னை தாழ்த்து. தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற வரும்பொழுது தேவ சமூகத்தில் என்ன பண்ணு, தாழ்த்து. தேவ பிள்ளைகள் நீ தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நேற்று என்று மாறாத தேவன். அதனால அவருக்கு முன்னால உங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம், எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா 14ஆம் அதிகாரம் 10 வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன, 7, 8, 9, 10 வாசித்து பார்த்தேன். இதுல சொல்லுங்க, விருந்து வீட்டுக்கு போகும்போது உன்னை என்ன பண்ணு, தாழ்மையான இடத்துல போய் உட்காரு என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். நீ குடும்பமா தனிப்பட்ட முறமா நீ விருந்து வீட்டுக்கு போவாயனால் உன்னை தாழ்ந்த இடத்துல உட்கார். அப்போது அந்த வீட்டுக்காரன் உன்னை என்ன பண்ண உயர்த்துவான். நீனே ஃபர்ஸ்டே போய் மேன்மையான இடத்துல உட்கார்ந்தா
அவனோட ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய கனமான ஆள் வந்துட்டுனா அவன் உன்னை நீ எழுப்புவான் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ விருந்து வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணணும்? தன்னை தாழ்த்தணும். ஏன்னா அநேகர் விருந்துக்கிட்டு போறது, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க, நகையை போட்டு போவாங்க, நல்லா என்ன மைனர் போல போவாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விருந்து வீட்டுக்கு போகும்போது உன்னை தாழ்த்து என்று சொல்லுகிறார். நீ தாழ்த்தும் போது நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க என்ன, அதனாலதான் தாழ்மைக்கு மேன்மை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் தன்னைத்தானே தாழ்த்தரவனை உயர்த்துற ஆண்டவர். நீ தாழ்த்தும் போதுதான் உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய அந்த இடத்துல உனக்கு மேன்மை கிடைக்கணும், கணம் கிடைக்கணும்னா உன்னை தாழ்த்து. விருந்து வீட்டுக்கு போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணு? தாழ்த்து. தாழ்மைக்கு போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உன்னை என்ன பண்ணுவார்? உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக என்னுடைய மாமனார் என்னை பொண்ணு பார்க்க, அருமையான பொண்ணு வீட்டில் இருந்து என்னுடைய மாமனார் மாப்பிள்ளை பார்க்க வந்திருந்தார். வந்த உடனே எங்களுடைய மும்பை பட்டணத்தில் தாராவி பகுதியில் இருந்து கொண்டிருந்தோம். என்னுடைய நண்பர் சின்னத்துறை அவர்களும் இருந்தாங்க. அப்போ என் மாமனாருக்கு ஒரு சேரு இருந்தது, அங்கே இருந்தது 2 சேரு, ஒரு சேரு. அப்போ என் மாமனார் சொன்னாங்க, நீங்கள் மேலே இருங்க அப்படின்னாங்க. நான் கீழே உட்காந்துட்டேன். என்ன அப்போ பாருங்க, அவங்க எங்க மாமிகிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா நான் மேலே உட்கார்ந்து அவங்க கீழே உட்காந்துடுறாங்க. ஒரு மரியாதை, தாழ்மை. ஏவ பிள்ளைகளை நம்ம கீழே மேலே உட்காரல ஒன்றும் குறைஞ்சு போகாது. நம்மளை தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். அது மட்டும் இல்லை, ஒரு வயசான ஆள் என்ன, அவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும், கீழே உட்காந்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தம்மை நம்ம தாழ்த்துறதுனால தப்பே கிடையாது. நீ விருந்து வீட்டுக்கு போகும்போதும் எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணு? உன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை உயர்த்த வல்லவராகி இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே, லூக்கா 18ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். 10 வரை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2 பேரும் ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்க போகும்போது என்ன நடக்கிறதுன்னா, ஒருத்தன் நான் அதை செய்தான், தசமாங்கம் கொடுத்தான், அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறான்? அவன் தன்னை பெருமை பாராட்டுகிறான். ஜெபிக்கிற இடத்துல தாழ்மை. இன்னொருத்தன் என்ன, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரு என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கள், உன்னை தாழ்த்து. ஜெபிக்கும் போது தாழ்த்து, ஆராதனை பண்ணும்போது தாழ்த்து, அவரை நோக்கி கூடும்போது தாழ்த்து, உனக்கு விண்ணப்பம் பண்ணும்போது அவர் சமூகத்துல உன்னை தாழ்த்தி கேள். உன்னை பெருமை பாராட்டிக்கிறார். நான் அதை செய்தேன், இந்த ஆலயத்துக்கு, இந்த சர்ச்சுக்கு நான் அதை செய்தேன், இந்த ஊழியருக்கு அதை செய்தேன், இந்த பாஸ்டருக்கு நான் அதை செய்தேன் என்று சொல்லி, அந்த சாபனத்துக்கு நான் அதை செய்தேன், இதை செய்தேன், எங்க தாத்தா அது செய்தார், என் பூட்டா அதை செய்தாரு சொல்லி உன்னை பெருமை பாராட்டிக்கிறாத. தாழ்த்து. ஆண்டவரே எனக்கு கிருபையால் பாவியாக என்மேல் கிருபையாயிருந்து சொல்லி தேவ சமூகத்துல தாழ்த்து. இன்னைக்கு உன் வாழ்க்கையில இன்னும் உனக்கு மேன்மை கிடைக்காம காரணம் என்ன? நீ ஜெபிக்கிற வேலையில தாழ்த்தல, ஆராதனை வேலையில தாழ்த்தல, ஊழியக்காரன் முன்பாக நீ தாழ்மை பாடல. அதனாலதான் இன்னும் சில ஆசீர்வாதம் தடையா இருக்கு. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஐ லோக்கம சக்கரை கண்ட கண்ணியமாக்கி சார். அவன் நேற்று என்று மாறாத தேவன், இரக்கமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். உன்னை தாழ்த்து. நீ தாழ்த்தும் போது ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல நீ கடந்து போகும் பொழுது உன்னை தாழ்த்து. ஆராதிக்கிற இடத்துல தாழ்த்து, ஜெபிக்கிற இடத்துல தாழ்த்து. தேவ பிள்ளையை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணுமா? தாழ்த்து. ஆண்டவரே எனக்கு கிருபையால் இறங்குன்னு நீ தாழ்த்து. தாழ்மையில உனக்கு ஆண்டவர் கிருபைய தாழ்மையில உன்னை நோக்கி பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுகிறார்? நோக்கி பார்க்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என்ன பண்ணுகிறார்னா, தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு என்ன பண்ணுகிறார் என்றால் கிருபை அளிக்கிறார். அவர் நேற்று என்று கிருபை கிடைக்கிறது. தாழ்த்தாதான் கிருபையில நிலைச்சு நிற்க முடியும். அநேருக்கு கிருபை கிடைச்சிடும், ஆனா தாழ்த்தாம என்ன பண்ணிடுவாங்க? என்ன அந்த கிருபையில நிலை நிற்க முடியாது.
தேவ பிள்ளைಗೆ வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைಗೆ சவுலுக்கும் கிருபை கிடைச்சது. ஆனா அவன் தன்னை தாழ்த்தல. அவன் என்ன பண்ணா, மேட்டிமையாயிட்டான். தாவீதுக்கும் கிருபை கிடைச்சது, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, எத்தனை பெண்களுக்கு அஞ்ஞான மரியாளுக்கு கிருபை கிடைத்தது, எத்தனையோ பேர் கிருபை கிடைச்சிருக்கலாம். ஆனா கிருபை கிடைத்தவர்கள், நிலைத்திருந்தவர்கள் பேர் தான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார். கிருபை தாழ்மையுள்ளவருக்கு கிருபையை கூட்டிகிட்டே இருப்பார். கிருபையில வளர முடியும். இன்னைக்கு அநேகர் வளராம இருக்கு. காரணம் என்ன? தன்னை தாழ்த்துறது இல்ல. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை தாழ்த்து. உனக்கு கிருபை வேணுமா? தாழ்த்து. தாழ்மை எல்லவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அவர் நேற்று என்று மாறாத தேவன். உன்னை தாழ்த்து. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். எத்தனை பேருக்கு கிருபை இல்லை, இன்னும் வளரணும், கிருபை கிடைக்கணும்னா தாழ்த்துக்க. ஆராதிக்கும் போது தேவ பிள்ளைಗೆ என்ன பண்ணுங்க, என்ன அநேருக்கும் தாழ்மை கிடையாது. தாழ்மை கிடையாம தான் அநேக அந்த கிருபையில வளருது இல்லை, அதிலே தான் இருப்பான். கிருபையில வளர்ந்தா அப்படியே எல்லாம் வளர்ச்சி தாளந்துகள் எல்லாம் கூட கிடைக்கும். அவன் கிருபையில வளராம எனக்குள்ள இருக்கு, நான் இந்த சபைக்கு போறேன், எனக்கு கிருபை இருக்கு, கிருபை இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா கிருபையில என்ன இருக்கா? வளர்ந்துருக்காது. அங்க அப்படியே லைட்டா அணைஞ்சிருக்கும். என்ன தேவைப்பில்லை, கிருபை இருக்கணும்னா நீ என்ன பண்ண இருக்கணும்? மெர்க்குரி லைட்டை போல பிரகாசிக்கிறவரா இருக்கணும். கிருபை இருக்கணும்னா நீ கிருபை உனக்கு வளர்ந்துருந்தா. ஆனா நீ கிருபைன்னு சொல்லிட்டே இரு, கிருபைன்னு சொல்லிட்டே இருக்காது. கிருபையில தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டு கிருபையில வளரணும் தேவ பிள்ளைகளே. அதனால நீ தாழ்த்த தான் கிருபையில வளர முடியும். இல்லைன்னா அந்த கிருபை நின்ன இடத்துலயே தான் நிற்கும். நீ கிருபன் பேரே வச்சிட வேண்டிதான், வேற ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்காது. எனக்கு அருமையான இதனுடைய பிள்ளைகளே, உன்னை தாழ்த்தும் போது அந்த கிருபை மேலும் மேலும் ஆண்டவர் கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்று என்று மாறாத தேவன். வேதவசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் தேவ பிள்ளைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணுங்கள், நீங்க என்ன பண்ணுங்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்றான். தாழ்மையை அழிந்து கொள்ளணும், சரீரத்தை அழிந்து கொள்ளணும். பேதுரு சொல்கிறார், உன் தாழ்மை நீ அழிந்து கொள். ஐ ஹேட் டு நோ சினி. தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் தாழ்மையை அணிந்து கொள். ஐ கோரபத்தக்கமசனிக்கனே. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தாழ்மையை அணிந்து கொள். உன் எண்ணத்துல, உன் சிந்தனைகளை, இருதயத்துல, உன் சரீரத்துல, உன் ஆத்மால தாழ்மையை அணிந்து கொள். நீ அணிந்து கொள்ளாயனா கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்று என்று மாறாத தேவன். தாழ்மையில் அவனுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? தேவ பிள்ளையை கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாழ்மையை நீ என்ன பண்ணு, அழிந்து கொள்ளு என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நேற்று என்று மாறாத தேவன். வேதவசனம் சொல்லுகிற பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். மரண பரிந்தும் தாழ்த்தினார். அவர் தேவனுடைய குமாரன் தான். அவர் சர்வ வல்லவர் தான், உலகத்தை படைத்தவர் தான். அவர் இல்லாம உலகம் உண்டாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மரண பரிந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார். கடவுளே தாழ்த்தினார். நீ என்னடானா இந்த தேசத்துல நான் தான் 1ஆம் நம்பர் பணக்காரன் அதுன்னு சொல்லி, தேவன் ஒரு ஆட்டாட்டினா உன் பணம் எல்லாம் குப்பையில போயிரும். இந்த கொலம்பியா நாட்டுல, வெண்ணிலா நாட்டுல எல்லாம் போது, அடுத்தால இந்தியாவில வரப்போகுது. என்ன பெருமை பாராட்டி கொண்டு இருக்காத தேவ பிள்ளைகளே. உன்னை தாழ்த்தலன்னு நினைச்சா நீ, உன் குடும்பம், சொத்து, சோகம் எல்லாம் நாசமா போயிருவீங்க. பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய மந்திரியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஐ டோன்ட் கேர். என்ன தேவ பிள்ளைக்கு, நீ உன்னை தாழ்த்தலன்னா உன் குடும்பம் இந்த என்ன பாருங்க தெருவுக்கு வந்துடும். தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் இந்தியாவிலே பூகம்பம் வந்தது, பூச்சி பகுதியில 1 லட்சம் பேருக்கு மேல மறைந்து போனாங்க. ஒருத்தங்க ஒரு பெரிய பணக்காரன் சொன்னான், நான் காம நேரத்துக்கு முன்னால பணக்காரன் இப்ப பிச்சைக்காரன்னா. ஆண்டவர் பிச்சை எடுக்க வச்சிருவாரு. உன்னை தாழ்த்தல பிச்சை எடுக்க வச்சிருவாரு. நான் பெரிய கொம்பேன், இதெல்லாம் என்கிட்ட அந்த பவர் இருக்கு, பவர் எல்லாம் அவருக்கு முன்னாக நடக்காது. ஒரு ஆட்டாட்டினா போதும். சங்கீதம் 96:5 சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுகிறார், பூமி உலகமும் அவர் கையில ஒரு ஆட்டாட்டினா போதும், எல்லாம் சொல்லி பிடிச்சு போகும் தேவ பிள்ளைகளே. அதனால இயேசுவே தேவகுமாரன் கடவுளையே தாழ்த்துகிறாங்க. இந்த உலகத்தில் வரைக்கும் அவர் மரண பரிந்தும் தன்னை தாழ்த்துறார் என்று பார்க்கிறோம். அதே போல நீ தாழ்த்துவாயானால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறோம், உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அவர் மனத்தாழ்மையாக இருக்கிறத தவிர வேற என்ன பண்ணுகிறா? என்கிட்ட என்ன கேட்கிறா? மனத்தாழ்மையாக நீ இருக்கிறத தவிர உன்கிட்ட எதுவும் கேட்கல என்று மிக 6:8 சொல்கிறான். எனக்கு நீ மனத்தாழ்மையா இருக்கணும் ஐயா. கடவுளுக்கு என்பதாக இந்த உலகத்துல வாழுகிற எந்த இடத்துலயும் நீ மனத்தாழ்மையாக இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளைங்க வேற வேண்டி எனக்கு சொத்தத்தா பொருளத்தா அப்படின்னு கேட்கிறார். மனத்தாழ்மை இருந்ததுன்னா எல்லாம் வந்துடும். பாவம் செய்யறது முடியாது, எல்லா காரியங்களும் வந்துடும். மனத்தாழ்மையை தவிர அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தாழ்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ண முடிவு பறிந்து தன்னை தாழ்த்தினார். அதே பண்ண உன்னை தாழ்த்து ஆண்டவர் உன்னை உயர்த்த வளவரா. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரியை நீ எந்த இடத்துல இருக்கிறான்னு சரி, தேவ பிள்ளைகளே, நீ வேலை செய்கிற இடங்கள் பெற்றோர்கள் முடியாமல் தாழ்மைப்படு. தேவ பிள்ளையே, கணவனுக்கு முன்பாக நீ என்ன பண்ணுவ? நீ தாழ்மைப்படுத்து. அதே போல் படிக்கிற இடங்களில் டீச்சருக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்து. வேலைக்காரங்க வேலை செய்கிற இடங்களில் எஜமானுக்கு முன்னாடி தாழ்மைப்படுத்து. தேவ பிள்ளைங்க தொழில் செய்கிற இடங்களில் சொந்தமாக தொழில் எல்லாம் ஆண்டவரே நீ தந்த தொழில் அப்படி உன்னை தாழ்மைப்படுத்து. நீ தன்னை தாழ்மைப்படுத்தும் போது ஆண்டு ஆராதிக்கிற வேலையில ஜெபிக்கிற வேலை ஆண்டு சமூகத்தில் தாழ்மைப்படுத்து. வேந்து தேவ பிள்ளைங்க வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரசங்கம் பண்ணும்போது உன்னை தாழ்த்த வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? பிரசங்கம் பண்ணும்போது உன்னை தாழ்த்த வேண்டும். அங்கே என்ன பண்ணுகிறது? ஏறுவது என குறித்த நாட்களை வஸ்திரம் தரித்து பிரசங்கம் பண்ணுகிறான். ஆனால் தாழ்மைப்படலை. அவன் மேட்டிமா இருந்ததுனால தேவன் அவனை அடித்தார். அவன் புழுத்து செத்தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12, 21, 22, 23 சொல்கிறது. தேவ பிள்ளையே, அதே போல நீ தன்னை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியங்கள் பேசும்போது தேவ சமூகத்துல தாழ்த்து. ஆண்டவரே என்னால ஒன்று இல்லை என்று சொல்லி, இது தேவ பிரசனம் அல்லவா என்று சொல்லி எங்க வேதவசனம் ஜனங்கள் சொல்லுகிறாங்க. ஏறுவது என்ன பண்ணல? தாழ்த்தல. அதனால ஒரு தேவதூதன் அவனை அடித்து விட்டான். தேவ பிள்ளையே, எத்தனை பேரை, எத்தனை ஊழியக்காரனை, எத்தனை மந்திரியை, எத்தனை அதிகாரியை, எத்தனை பணக்காரங்களை ஆண்டவர் அடித்திருக்கார் தெரியுமா? லிஸ்ட் இருக்கு. எனக்கு தெரிந்த அளவில் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் அடிக்க போறார். என்ன, கடவுளுக்கு மேலாக உன்னை உயர்த்தாத. போதிக்கும் பொழுது எது பண்ணும்போது உன்னை உயர்த்தாத. எல்லாம் அவரை மிஞ்சி ஒன்றும் நடக்காது. தேவப்பிள்ளைகே, அதனால இந்த ஏரோது தேவதூதன் வந்து அடித்தான், புழுத்து சத்தான். பார்த்துக்கா, பி கேர்ஃபுல். நீ மனம் திரும்ப. பெரியமா நீ என்ன பண்ணுகிறாத? பெரிய ராஜாவா இருக்கிறா அப்படிங்கிற நினைக்காத. ஆண்டவர் அடிச்சா நீ புழுத்து செத்துருவ. பி கேர்ஃபுல். தாழ்த்து. தேவ சமூகத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்த பதவிக்காக தாழ்த்து. ஜனங்களுக்கு போதிக்கும் போது தாழ்த்து. ஜனங்களுக்கு என்ன வார்த்தைக்கு நீ சொல்லுகிறாய் அப்போ தாழ்த்து. தேவப்பிள்ளைங்க, நீ தாழ்த்தும் போதுதான் பெரிய பாஸ்டரா இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம். நீ தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்துல இதுவரைக்கும் தாழ்த்தாதவங்க, நீங்க எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வா. ஜெபம் செய்வோம். நல்லா ஆண்டவரே உமக்கு கோடி சோத்திரனப்பா. தாழ்மையில உனக்கு கிருபை அளிக்கிறா. தன்னை தாழ்த்துறவனை உயர்த்துற தேவனை சோத்திரனப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தொங்க அப்பா தாழ்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும். நேற்று என்று மாறாத தேவனே, உடைய வல்லமை இறங்குறது. உடைய வல்லமை இறங்குறது. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டப்பா. தூக்கமா கண்டேக்க நீ அப்பா உங்களுடைய சமூகத்துல அப்பா தாழ்மைப்படும் பொழுது நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனே சோத்திரனப்பா. அப்பா பெருமையிலவனுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறேன். பார்வன் தன்னை தாழ்த்தவளை, அதனால அழிந்து போனான். பிரசங்கம் பண்ணும்போது ஏறுவது தன்னை தாழ்த்தல, அதனால தேவதூதன் அவனை அடித்தான், புழுத்து சத்தான். தேவன் ஆண்டவரே சோத்ரா. தாழ்மையில ஒரு கிருபை கொடுக்கிறவரே சோத்ரா. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிற தூர சாபா கண்டை காத்து அரைக்கணை நம்பரம் கவாரவே கடை கடை அகர்மத்தாரபா தனலட்சுமி தனலட்சுமி. கர்த்தர் உனக்கு கிருபை அளிக்கிறார். ரைக்கனை இயேசுவே நோக்கி கூப்பிடு, இயேசுவே நோக்கி கூப்பிடு. தனலட்சுமி நன்றி தரி காத்த கமானி கண்ணி அக்காரணமா மறைமுகமாக என்னை தேடுகிறாய், மறைமுகமாக என்னை நோக்கி கூப்பிடுகிறாய். உனக்கு நான் கிருபை அளிக்கிறேன். தனலட்சுமி உனக்குள்ள இருக்கிற அந்தகார போராட்டங்கள் உன்னை விட்டு வெளியேறுகிறது.
நிக்க நேம் ஆஃப் ஜீசஸ் கரை காம்பி நிக்க நிக்கிற கரவிலே ஆண்டவரே சோத்திரப்பா அரிக்கன தரபா நம்முடைய கிருபை கிடைக்கட்டப்பா ரக்கத்துரை கரிக்கரை கலக்கா அரண்ய மடி கரை கண்டிக்கே இல்லமட்டக ரக்கட்ட கத்தை பீக் நேம் ஆஃப் ஜீசஸ் இறக்கமுள்ள தேவனே வல்லமுள்ள தேவனே பராமக்கிற தேவனே சோத்திரனப்பா விடுதலை நாயகரே சோத்திரா கண்ணி அக்கரதா காரா கெடிகாரிகளை கெஞ்சி நேக்கு நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும் ஒவ்வொரு மேலும் வல்லமை கறந்து பிளவனுகள் மாறட்டும் போராட்டங்கள் மாற தாழ்த்தும் போது நீர் எல்லாத்துக்கும் கிருபை கொடுக்கிற தேவனே நேம் ஆஃப் ஜீசஸ் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் வழியடத்துங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்கள் இயேசுவே நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே அமீன் 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 எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவா எங்களுடைய ஊழியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் வழியாட அநேருக்கு இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஆமீன் காட் பிளஸ் யூ ஆமீன்